தினசரி வருமானத்துக்கு ரோட்டோரத்துல கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் கிட்ட தான் நம்மளோட வீரத்தை காட்ட முடியும் அப்படின்னு நம்மளுடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கோன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பூக்கடைக்காரம்மா பூவை ஒரு கஸ்டமருக்கு கேரி பையில போட்டு கொடுக்குறாங்க. அதாவது பிளாஸ்டிக் கேரி பையில. இது ஆக்சுவலா பேன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வகையை சேர்ந்தது அப்படின்னு தான் பல இடத்துல சொல்றோம். ஆனா தொட்டதுக்கு 90மே பிளாஸ்டிக் கேரி பையில தான் வருது, பிளாஸ்டிக் கவர்ல தான் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த அம்மா பூவை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது அங்க ஒரு ஆபீசர் ஒருத்தர் வராரு. அந்த ஆபீசர் அந்த கடைக்கார அம்மாக்கு ஃபைன் போடுறாங்க. அப்போ அந்த கஸ்டமர், இப்போ இவங்க கிட்ட இருந்து நான் பூவை வாங்கியிருக்கேன், இப்போ இந்த கவர் என்கிட்ட வந்துருச்சு, அப்ப எனக்கும் ஃபைன் போடுவீங்களா? இப்போ இவங்க கிட்ட இருக்கவும் தான் இந்த கவர் என்கிட்ட வந்துச்சு, அப்ப இவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தானே வந்திருக்கும், அப்ப நீங்க அவங்களுக்கு போய் ஃபைன் போடலாமே, ஏன் இவங்களுக்கு ஃபைன் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவங்க விக்கிறாங்க, இவங்க வாங்குறாங்க. இது எனக்கு எங்க லிங்க் ஆகுது அப்படின்னா, நீ விக்கிற நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல எனக்கு வருது. ஒரு மது பிரியர்கிட்ட போயிட்டு ஒயின் ஷாப் பட்டே ஒயின் ஷாப் இருந்துட்டு போதுப்பா, நீ ஏன்பா குடிக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சோ இவங்க குடிய நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படின்னு சொல்றோம்ல. சோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னாலோ இல்ல ஒரு தப்பை தடுக்கணும் அப்படின்னாலோ அது ஆணிவரில தான் கைய வைக்கணுமே தவிர, அது வளர்ந்து நிக்கிற ஒரு இடத்துல நம்ம கைய வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை கட் பண்ணாலும் அந்த முளையில இருந்து அது வளர்ந்துகிட்டு தான் இருக்க போகுது.